என்னப்பா நீ மட்டும் நிக்கிற? ஏன் அப்படி நீ மட்டும் தனியா நிக்கிற? இப்பதான் மாமா பாதி பேட்ச் கிளம்புனாங்க. பாதி பேர் பஸ்ல ஏற போயிட்டாங்க. ஆ, ஆமா அங்கிள். பிரவீன் அவங்கள கூட்டு போயிருக்காங்க. சரி சரி. பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கீடா? அவங்களும் வந்தோடனே கிளம்பணும்ப்பா. அப்போ நான் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு பொறுமையா பஸ்ல ஏறுற. நீ அவங்களை கூட்டிட்டு வந்துடுறியா? அப்படி நீங்க கூட்டு போங்க, நான் என் பேரன் கூட வரேன். பேரன் கூட வர போறீங்க? சரிங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள, நீங்க கூட்டு போங்க. நானும் திவ்யா பசங்க கூட வரேன். சரிங்க மச்சான், நான் உங்களை கூட்டிட்டு வண்டியில ஏத்துறேன். சரிங்க மாமா, பார்த்து. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? எங்கம்மா அதுங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க, நவுற மாதிரியே தெரியலமா. அதானே வெளியே வந்து இப்படிதான் அதுங்க அட்டகாசம் தாழுமா. ஆமா வாங்கடின்னு இருமா இருமா 2 மினிட்ஸ்மா நவர மாட்டாமா. என் கூட விட்டுருவாளா? பிச்சுக்கிட்டு வர பார்ப்போம். அது அவங்க கூட இருந்தா மட்டும் எங்க இருந்தாலும் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் பார்க்கல ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன வந்தாலா? ஒருவேளை ரிவான்ஸ் டாஸ்க்கு அவங்க சொன்ன மாதிரி நான் சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேனே. அப்படி ஏதாவது இருந்துருமோ? அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடி. நான் நிறைய கற்பனையோட வந்திருக்கேன், எடுத்து விட்டுறாதடி. மற்றவங்களா எங்கம்மா? எல்லாம் கிளம்பிட்டாங்க. உங்க அப்பா தான் பேரன் கூட வரணும்னு இருக்காரு. ஓ, பேரன் கூட. சரிம்மா சரி. அப்ப இங்க இருந்துட்டு நம்ம போலாம். நானும் அவர் கூடவே வரேன். என்ன எனக்கு தெரியணும்ல. சரிம்மா புரிஞ்சுது. சரி வாச்சானு போலாம். என்ன செய்யா நீ? பசங்களோட வர. சரி சரி, வாங்க வாங்க, நாங்க மாடி போறோம். சரிப்பா. எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? நிக்கிற ஸ்டைல பாரு. அப்படியே இல்ல. ஏதாவது பண்ணா பிச்சுப்பா. கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். வாடி வா, ஆட்டெல்லாம் முடிஞ்சுதா? ஏதோ கொஞ்சம். எங்க மத்தவங்க எல்லாம் காணோம். எல்லாம் வண்டிக்கு போயாச்சு. உனக்கு அதெல்லாம் காத்துட்டு இருக்கோம். சரி வாங்க போலாம். பேசவே மாட்டா. சரி போலாம். நடக்கிறீங்களா வண்டியா? நடக்கலாண்டி. சரி லா, ஆயா பத்திரமா கூட்டு போ. அண்ணி எங்க அண்ணனை கூட்டு போங்க. ஓகே பாய். நான் உங்க அண்ணனை கூட்டு போறேன், நீ எப்படி வருவ? எங்க மாமா யார் கூட்டு வர்றது? அதான் நான் எங்க மாமா கூட வருவேன். இன்னைக்கு ட்ரிப் ஃபுல்லா நான் எங்க மாமா கூட தான். இவாளு என்ன உசு பெத்துறியா? போய் தானே. சேச்சே நிஜமா மாமா, இன்னைக்கு நாம 2 பேர் சேர்ந்துதான் ஃபன் பண்றோம். அப்ப எனக்கு சந்தோஷம். நானும் ரொம்ப நாள் கழிச்சு என் வாழ் கூட சுத்த போறேன். ஆமா மாமா. தாத்தா கூட தானே சுத்துவ? உங்க அப்பாவை பாத்துக்க அவங்க பேரன் இருக்காரு, அவரு அவங்க பாத்துப்பாரு. அது அவங்க 2 பேருக்குள்ள நமக்கு என்ன வந்துச்சு? நான் என் மாமாவை தான் பாத்துப்பேன். அப்ப சரி. நீங்க மத்தவங்க பேச்ச கேட்டு என்ன கைட்டி விட்டு போக மாட்டீங்களே. இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான். என் டைமை உனக்கு கொடுத்துட்டேன். ஓகே வாங்க மாமா நம்ம போலாம். சரி தங்கம், வா நம்ம போலாம். நீ நானும் தான் இன்னைக்கு ஃபுல்லா. ஓ, இதுதான் அதுவோ. கரெக்ட் தான். இதான் மாமா செல்லமாச்சு, எங்க போனா மாமா கூட தெரியணும். இதுதான் the revenge task, அப்படிதானடி? அப்படிதான். உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? ஏன்? நீங்க தங்கச்சி பிடிக்கும் நீ. நானும் பொண்டாட்டி ஏதாவது டாஸ்க் கொடுக்கணும்ல. சோதிக்காதடி. சேச்சா சும்மா சொன்னடா, பயப்படாத. இப்பச்சி என் கூட வா. ஆரம்பிச்சுட்டு ஆட்டத்தை. ஆமா பட்டி ஆமா, ஆரம்பிச்சுட்டேன் ஆட்டத்தை. ஆடிடுவோம், அங்க போலாம். ஆனா தம்போ, நம்ம கை கொத்து ஜாலியா போலாம். அப்படிதான் மாமா போறோம், அப்படிதான் போறோம், வாங்க போலாம். இருக்கிறது என்னவோ எங்க அப்பா கூட தான். ஆனாலும் இன்னொரு பக்கம் நான் இருக்கலாம். வாங்க உள்ள போலாம். கேட்டுறா. அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துட்டப்பா, அவன் எடுத்துட்டான். சரி அதிகமா நம்ம போலாம். ஓகே மாமா. சரி எல்லாரும் போலாம் வாங்க. உட்காந்து போலாம், சொல்லி போலாம். அந்த பக்கம் போலாமாமா, நிறைய ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ணிருக்காங்க, ஆசையா இருக்கு. சரி போலாம். வாங்க மாமா வாங்க மாமா, எல்லாரும் இந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க பக்கத்துக்குள்ள அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நான் போய் போட்டோ எடுத்துடணும். போட்டோ எடுக்கணும் தெரியுமே, பாக்கலாம். என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? போட்டோ எடுத்தா தானே நல்லா இருக்கும். ஆமா, போட்டோக்கு இருக்கு ஆரம்பிச்சிச்சு. என்ன சம்மதி கூட விட்டு நாங்க ஒன்னா தெரியும். அப்புறம் நீங்க போய் எப்படின்னா தெரியும். சரியா பத்திரமா கூட்டு உங்க சம்மதிக்கு விட்டுறேன் வா. உங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டல. நீ உங்களுக்கு என்ன டாபிக் கதை? பாருங்க மாமா, நாங்க கூட சுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க எல்லாம். என் குழந்தை என் கூட இருக்க ஆசைப்படுது, உங்களுக்கு என்னப்பா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுத்துவியன்னு பார்த்தேன். இதுக்கு சுத்தினாதான் அவன் கூட சுத்தின மாதிரியா என்ன? என் குழந்தை ஆசைப்பட்டுச்சு, நான் என் குழந்தை கூட தான்ப்பா இருப்பேன். என்னடா நீங்க யாரோ மாதிரி பேசுறாங்க? தாத்தானு கூட மாட்டாளா? இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவ எப்பயும் தூக்கி போட்டுட்டா.
என்ன சொல்ற? ஆமா, நீங்க வெறும் உயிராக்க மட்டும் தான் தாத்தா, திவ்யாவுக்கு கிடையாது. அதை கூட சுத்திக்கிட்டே சொல்றேன். சரி, நான் அவங்ககிட்ட போயிட்டு வரேன். போங்க போங்க. தாத்தா உங்க பேர ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல. என் பேத்தி பேசலன்றா அவன் சுத்திக்கிட்டே சொல்றான். ஏச்ச, அது அப்படி இல்ல தாத்தா. உள்ள அழுகுறான், வெளியே சிரிக்கிறான், அவ்வளவுதான் தாத்தா. என்னடா சொல்ற? உங்களை விட பெரிய ஆப்பே உங்க பேரனுக்கு தான். என்னடா? உன் பக்கம் நின்னானா, அதனால அவனுக்கு ஆப்பு பெருசா வந்துருச்சு. ஆமா, வெட்டி கதை வேண்டாமோ, வாங்குமோ போல. சரிடா தங்கம், நான் போறேன். அவங்கள பார்த்து விட்டுட்டு வானே. சரி அங்கிள், நாங்க வந்துடுறேன்னு. ஓகே. மத்தவங்களா எங்க மாமா? எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. சரி சரி. கோழிக்கு தனியா பேசணும். ஏன் பேசினா இருக்கும் போது திருப்பி தவிர அவங்க கூட தான் இருக்கான், என்ன மட்டும் கண்டுக்க மாட்டாடா. தள்ளிலாம் போல, நான் எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கா. ஆனா என்ன தவிர எல்லாருக்கிட்டையும் பேசுறான். என்ன முறைக்கல, கோவப்படல, சிரிக்கிறான். என்ன வெறுப்பேத்துறாடா. நான் சொன்னானுங்களா, அப்புறம் என்ன? உங்ககிட்ட விளையாட கூட கூடாதா? இதுல விளையாடுறதும் கஷ்டம் இல்ல. சீரியஸா பேசிட்டு இருந்தாளா? தாத்தா மேல கோவமா இருக்கிறது விளையாட்டா? இது வந்து கோவத்தை மறக்கணும்னு நான் அப்படி பண்ணேன். அதான் அவனையும் மறந்துட்டான். இது அப்படி சொல்லாதடா. நான் என்னப்பா பண்றது, உன் வாய் நீ இப்படிதான் வாங்கி கட்டிக்கிற. 10 நிமிஷம் பாடி ஆட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அது என்னால முடியாது. இது ஹெல்ப் பண்றா. நான் பேத்தி கூட இருந்தாலும் கையை பிடிக்கும், பேசுவோம், ஏதாவது பண்ணும். இவங்க கூட வந்தா எங்க கூட பேசலாம், ஒட்டாவே மதிக்க மாட்டானுங்க. உங்க கூட நானும் இருக்கேன்டா, ஏதாவது பேசுங்கடா. உங்க தாத்தா என் பேத்தி கூட வந்தா என் கூட மட்டும் தானே பேசிப்போம், ஒரு கதையை சொல்லிருப்பாளா, ஒரு விஷயத்தை பத்தி பேசினே வருவாளா, ஏதாவது பேசிட்டு வருவா. நீங்க என்ன மதிக்கவே மாட்டீங்களா? அப்ப நீங்க பேத்தி பக்கம் நின்று இருக்கணும், நிக்கல. தெரியுதா, நம்ம கல்யாணம் பண்ணில இப்ப தெரியுது. சில பேரை பேரன் தலையில தூக்கி வச்சு ஒருத்துக்கும் பிரோஜனம் புரிஞ்சிச்சு. சரி கைஸ், வாங்க உள்ள போலாம். அங்கதான் சூப்பர் சூப்பரா இருக்கு. அங்க போயிட்டு போட்டோவா எடுத்து தள்ளுறோம். ஆமா பாய், வா பாய். எல்லா இடமும் செமையா இருக்கு. ஆமா ஆமா, ஃப்ளவர் ஷோ பண்ணிருக்காங்க போல. ஆமா ஆமா, சுத்தி சுத்தி சூப்பரா இருக்கு. பாருங்களேன், ஒவ்வொரு பூலையும் எப்படி ஒரு அலங்காரம் பண்ணிருக்காங்க. மிருகம் என்னென்ன வச்சிருக்காங்க. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். குட்டி வா, நம்மளுக்கு வேணா சுத்தலாம். சுத்திக்கோங்க, நான் தனியா போய் சுத்திட்டு வரேன். நீ இது பெரிய பாட்டு தொலைஞ்சிரோட தங்கம். ஒரே வித்துருவா. பாலம்மா, அவ தனியா இருக்கட்டும். மத்தவங்கள ஜோடி ஜோடியா சுத்துவாங்க, அதை பார்த்தா வயங்குறதுக்கு அவ தனியாவே போட்டுமா. யாரு இந்த ஜோடி ஜோடியா சுத்துறா? எனக்கு கண்ணுக்கு தெரியாதுமா. என் புருஷன் கூட தானே இருக்கா. புள்ள எங்க இருக்கான்? இனி நான் போய் சுத்தி பார்க்க போய் போ, நீ வருத்தப்படாது. சும்மாவே நல்லா இருக்குல்லண்ணா. ஆமாண்டா, நல்லாதான் இருக்கு. வாங்க, எங்கன்னா போய் ஜாலியா போட்டோ எடுத்துட்டு சுத்திட்டு போலாமா? அப்படி ஜாக்குறது புரியுதா? எங்கன்னா போய் தொலைஞ்சிட போறீங்க. ஆமாம்மா, சின்ன பிள்ளைங்களை சொல்ற மாதிரி. இப்படி எங்கன்னா தொலைஞ்சிட்டோம் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் என்ட்ரன்ஸ் வந்து நின்னுங்கடா. சரியா? டவர் சுத்திட்டு அங்க வந்து நின்னுடுங்க. சரியா? போயிடாதீங்க என்ன. லேக் வியூ பார்க்கும் போகணும், போட் ஹவுஸ் வேற போகணும். இது ரெண்டும் இருக்கு. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா இருட்டுல போட் ஹவுஸ் எல்லாம் கிடையாது. லேட் பண்ண மாட்டோம், கடற்கரை சுத்திட்டு வந்துருவோம். சரி, பார்த்து விடுங்க. போலாம். ஏஞ்சல், எங்க உங்க அண்ணா அண்ணிய காணோம்? மத்த பசங்க எங்கடி ஓனர் பட எதையும் காணோம். கொஞ்ச நேரம் தனியா சுத்தட்டுமே, எங்க அண்ணனைய தனியா விட்ட, இது ஒரு தப்பா? பரவாயில்லையே, எப்படியும் அவங்கள விட்டுட்டியே. அவங்கள விடுவா, அவங்க மட்டும் ஜோடியா இருக்கணும், நான் மட்டும் எங்கன்னா தெரியணும். இப்படிதான் பழி வாங்குற படலமும் அவனை மட்டும் கண்டுக்க மாட்டான். ஆனா அவன் எங்க இருக்காலும் அங்கதான் இருக்கிறான். சரி சரி, நடத்தட்டும். நம்ம மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பையனை பார்த்தா பாவமா தான் இருக்கு, இருந்தாலும் அவன் எதுவும் பண்ணியிருக்கான். அதுக்கு என் மருமக பழி வாங்கத்துல வாங்கட்டும். இப்படியும் அவங்க செல்லமா வாங்கிக்கிட்டோம். தனியா விட்டுட்ட. கொஞ்ச நேரத்துக்கு தான், அப்ப போய் பிரிச்சிட மாட்டேன். நானே பார்த்தேன், நீயாவது அவங்க இல்லாம இருக்கிறதாவது. சொல்லாத, 5 நிமிஷத்துல உன் பொண்ணே வந்து நிப்பா பாரு. என்னவோ சரிதாங்க. புருஷன் கூட போர் அடிக்குது, நாத்து தேடி வருவா பாருங்க. நாத்தும் எனக்கு போர் அடிக்குதுன்னு. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? யார் என்ன தனியா விடுறது இல்லைன்னு பாருங்க. சூப்பரா இருக்குடி. பரவாயில்லையே, பூ கண்காட்சி அப்ப கூட்டு வந்திருக்க. அட, இதெல்லாம் எனக்கே தெரியாது இங்க எப்ப நடக்கும்ட்டு. இதுக்கப்புறம் இங்க நடக்கும் போல, இப்பதான் விசாரிச்சேன். ஓ சரி சரி. பார்த்த வேணாம், நீதான் வேணும் வா. அதானே பார்த்தேன், என்னைய கைட்டு விட்டீங்க வந்தீங்களா. ஆனா இன்னும் கொஞ்சம் உங்களால விட்டாதான் சரிப்பட்டு வருவீங்க. நான் சும்மா சொன்னேன், பாருங்க என் கூட தான் இருக்கு, அவன் தள்ளி இருக்க எனக்கு பிடிக்கல வாங்க. ஆமாமா, வேற இடத்துக்கு போலாமாமா. இவங்களெல்லாம் பார்த்தா கதை பேசிட்டே இருக்காங்க நின்னு. நான் கதை பேசுறோம், நீங்க மாமா கூட ஃபுல்லா இருக்க போறேன். இந்த நாள் இனிதாக என் மாமாவுடன் தொடங்கியது. அவங்க அப்பாவுக்கு உங்க டேடிக்குலாம் டைம். ஒவ்வொரு ஏரியாவை ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஓ அது சரி அது சரி. ஃபிஷ் நல்லா இருக்குல்லப்பா. பக்கம் போய் பாரு, குதிரை காட்டு எருமை இன்னும் சூப்பர் சூப்பரா இருக்கு, அதை போய் பாரு. ஓடிட்டல்ல போதும், நாங்கன்னா எங்கன்னா போய் பொறுமையா சுத்துவோம். இவனும் பசங்களோட போ, இல்ல உங்க அத்தனை கூட்டிட்டு போ.
இதுக்கு தான் ஆயா வேணுன்றது. பரவாயில்ல அவர் அவங்க தாத்தாவை கூட்டிட்டு திரியட்டும். அவங்க தாத்தா இல்லாம அவர் இருக்க மாட்டாராம், அதனால அவர் அவங்க தாத்தா கூட இருக்கட்டும், நான் எங்க மாமா கூட இருந்துக்கிறேன். வச்சு செய்யறாளே. போதாண்டி அவங்க ஓட்டுனது. ஆயா நான் நிஜமா தான் சொன்னேன். அவர் அங்கிருந்து வரும்போதே கண்டிஷன் போட்டாரு, அவரை நாங்க யாரும் கூப்பிடக்கூடாது, அவர் அவங்க தாத்தா கூட தான் வருவாராம். அவருக்கு தாத்தா தான் உலகமேவா, நீங்க வேற. நான் அப்படி சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? தாத்தா தான் முக்கியம் என்னை விட. உங்களுக்கு இப்ப இந்த உலகத்துல நான் தானே முக்கியம். என்னை விட ஒருத்தர் முக்கியம்னா அப்ப இந்த உலகத்துல அவர் தானே முக்கியம். இல்லாம சொல்லிட்டு காலில் விழவா. நான் தாத்தாவை பேரனை பிரிக்கிறதுக்கு நான் என்ன கல்யாணக்காரியா என்ன? சேச்ச, நீங்க உங்க தாத்தா கூட சந்தோஷமா இருங்க, நான் தடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு எப்படி தாத்தா பிடிக்குமா, எனக்கு எங்க மாமா பிடிக்கும். நான் எங்க மாமா கூட இருப்பேனா, நீங்க உங்க தாத்தா கூட இருப்பீங்களா, அவ்வளவுதான். அப்ப சரி, அவங்க தாத்தா தான் வேணும்னா அவர் கூடவே திரிட்டோம். அப்புறம் என்ன சம்பந்தி, வாங்க நம்ம போலாம், வாங்கண்ணா நம்ம போலாம். அவரு அவங்க கூட இருப்பாரு, நம்ம தனியா போய்க்கலாம். வேணாமா, ஏன் பேரன் அவளுக்கு பிடிச்ச பாவம் நமக்கு. அவன் எங்க என் கூட இருக்கான், அவன் எங்க இருக்காலும் அவன் பின்னாடியே தெரியும். அவகிட்டயே கெஞ்சிட்டு இருக்கான். என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டான். கூட இருக்கானா விழுந்தானா நடந்தானா எங்கனா பாக்குறானா அவன். ஆனா தான் முக்கியமா எப்படின்னா எனக்கு தெரியல. வாங்க மாமா, இவ்வளவு முக்கிய கதை பேசுறாங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். ஆடி தங்க நம்ம போலாம். சூப்பரா இருக்குல்ல எல்லா டெக்கரேஷனும். ஆமா ஆமா, எந்த தைரியம் தனியா வந்துட்டீங்க? எல்லாருமே தனியா தானே சுத்துறாங்க, அதான் அது கூட பார்த்து சொல்ல மாட்டேன். நீங்க பரவாயில்ல குஞ்சு தானே பேசுனீங்க, அதே பழக்கம் தான் எங்களுக்கும். சரி போதும். நிஜமாவே எல்லாமே சூப்பரா இருக்குல்ல, எல்லா டிசைனும் எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு மாதிரி அழகா இருக்கு இந்த மயில் கூட. ஆமா ஆமா, பூலி அழகா இருக்குல்ல. என்னடி இப்படி பாக்குற? இது சூப்பரா இருக்கா, அதான். ஆமா, நம்ம எப்பவுமே எங்கேயுமே ஃப்ளவர் ஷோ டைமுக்குலாம் போனது இல்லைல்ல. ஆமாண்டா, அதான் நல்லா இருக்கு. எப்படிமா உங்க அங்க விட்டு பிரிஞ்சு வந்துட்ட? நானா வரல, அவங்கள என்ன தேத்திட்டாங்க. அது சரி. செமையா இருக்குல்ல. அதான் வலிச்சு போட்டோ எடுத்து முடிச்சிட்டீங்களா? அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டோம்டா, நிறைய எடுத்துட்டோம். கொஞ்ச நாளைக்கு போட்டோ எடுக்க வேண்டிய செலவே இல்ல. சேச்சா, இங்க இருக்க 10 நாள் எடுக்க வேண்டாவா? இங்க 10 நாளா? 10 நாள் இங்க தங்க மாட்டோமா? மேடம்க்கு எப்படி காலேஜ் போற ஐடியாலாம் இருக்கா? எங்கடா சொன்னா கேக்குறாளுங்க, வேண்டாம் படிச்சது போதுன்னு கேக்குறாளுங்கடா. இதுல நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். என்ன இல்ல, இவ்வளோ பொறுப்பா இருக்க நீங்க கைனகாலஜிஸ்டா இருக்கீங்களே தான். ஒரு பொண்ணோட 1 மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும், பிரெக்னன்சி வரைக்கும். உங்களுக்குலாம் எதுவுமே லாங் டைம் பிடிக்காது, அதனால சொன்னேன். ஏன்டா அவளை ஓட்டிக்கிட்டு வா போலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோமா? எல்லாம் சுத்தியாச்சு. ஒரு போட்டோ மட்டும் எடுக்கணும் எல்லாவும் கூட. அது என்னடி போட்டோ? அது நானும் எல்லாவும் முடிவு பண்ணிருக்கோம், லாஸ்டா எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணோம். அது போய் அப்புறம் எடுக்கணும். நாங்க சேச்சா கிடையாது, அது எப்படி நானும் பாத்துறேன், வா போலாம். அதான் உடனே ரிவன்ஸ் டஸ்க்கு கிளம்பிடுங்க. சரி வாங்க போலாம். வளைச்சு போட்டோ டச் போதுமா? அது எப்படி பொறுப்பா மூட்டு போட்டு வச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் நவுறாம இருப்பாங்க இவங்க. இங்கதான் அது என்னவோ சரிடா, எவ்வளோ நேரம் பாரு. மாமா நீ கூட தண்ணி எடுக்க மாட்டேன், குரூப் போட்டு மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இங்கே பாரு. கூப்பிட்டீங்களா அத்தா? அது அது ஆமாம் கூப்பிட்டார். ஐயோ, என்ன நடக்க போதும்? என்னத்தான் சொல்லுங்க. என்ன அதிசயமாக பேசுகிறவங்க. எல்லா கூட ஃபோட்டோ எடுத்தா என் கூட எடுக்கவே இல்லை. என்னத்த இப்படி போய் சொல்கிறீங்க? இப்போதான் மோட்டுப்பட்டில் முன்னாடி எடுத்தோம், உங்கள் ஃபிஷ்ஷு முன்னாடி எடுத்தோம், இவ்வளோ எடுத்தோம், எடுக்கலான்றீங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக எடுத்தல, அது மாதிரி என் கூட எடுக்கல. அது ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான். உங்கள் மாமா கூட எடுத்தா? இன்னைக்கு என்னோட பார்ட்னர் என் மாமா தான், அதனால எல்லா ஃபோட்டோலையும் அவர் இருப்பார். உங்கள் பார்ட்னர் உங்கள் தாத்தா தானே, அவர் கூட போய் எடுத்துக்கோங்க. அது என்ன பார்ட்னர், எனக்கு அப்படிலாம் வேண்டாம். சாரி ப்ரோ, இது எங்கள் ரூல்ஸ். நாங்கள் 8 வருஷமாக இது இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். 8 வருஷமா? ஆமாம், நாங்கள் யாரை சூஸ் பண்ணிக்கிறோமோ அவங்க கூட தான் சுற்றுவோம். அப்படி பார்த்தா உனக்கு ஆயா தானே கொடுத்தா, நீ இவங்க கூட சுற்றுற? அதில் என் பார்ட்னரே முடியல சொல்லிட்டாங்க, அதனால் அவங்க போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இவங்க கூட நான் ஒத்திக்கவான்னு கேட்டேன், இவங்க ஒட்டிக்கோவான்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க, அதனால் ஒட்டிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ நானும் கேட்குறேன், நான் இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. இவங்க ஒத்துக்கிட்டாங்க, அது மாதிரி ஒட்டியும் ஒத்துக்க சொல்லுங்க. அப்பா நானும் வரேன்ப்பா. என்னடா? முடியாது மாமா, முடியாது. நீங்களும் நானும் மட்டும்தான், இது நம்ம பார்ட்டி. அதெல்லாம் முடியாதுடா, நானே என் மருமகளும் தான். கிளம்பு. அப்பா ப்ளீஸ்ப்பா. நீ உங்க ஆசை தாத்தா கூட தானடா இருக்க, அப்புறம் என்னடா? ஆமா அப்படியே கூட இருந்துட்டோம். காலில் வேணா ரெண்டு மன்னிச்சிடுறீ ப்ளீஸ். இதுக்கப்புறமாவது எனக்கு ஒதுக்காத. போட்டி மேலே போகிற இதே மாதிரி நான் விருப்பத்தை நான் தாங்கிக்க மாட்டேன். என்னவோ ஒரு இடத்துல நீ உள்ள ஃபோட்டோ எடுக்க போறீங்களாமே? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு சோலோவோ ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. அதை எடுத்துட்டு அப்புறமா என் லவ் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். சோலோ ஃபோட்டோ என்ன எனக்கு தெரியும், லவ் கூட எந்த இடத்துல வந்து பார்த்துக்கோங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. எடுத்த ஃபோட்டோ போதுமா? போதும். அப்படி என்னதான் இருக்கும் இந்த சிங்கத்துக்கும் யானைக்கும்? உனக்கு ஏன்டா இது ரெண்டும் அப்படி பிடிக்குதோ?
என்னோட ஃபேவரட் பெட் அனிமலே லயனும் எலிஃபண்ட்டும் தான். ஆமாம் ஆமாம், நாளைக்கு தத்தெடுத்து வளமா. எலிஃபண்ட் இப்போ நினச்சா கூட வளர்க்கலாம், தெரியுமில்ல? தெரியும் தெரியும், ஆனால் லைன் அப்படி வளர்க்க முடியாதுல்ல. ஏன் முடியாது? ஜூக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸை கேட்டோன்னு வச்சுக்கோ, நான் லயனுக்கு ஃபீட் பண்ண விரும்புகிறேன் அப்படி சொன்னால் அவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோ, அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு எவ்வளோ பொருந்ததோ அதை கட்டி அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை அலைஞ்சி கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணோம், நமக்கு ஒரு லைனாக கொடுப்பாங்க. அதுக்கு ஓனர் நாமளாக தான் இருப்போம். அப்போ லைனே இப்படி தத்தெடுத்துக்க முடியும். ஜூலையே இருந்தாலும் அது நம்ம லயன். எப்படி? சரி சரி, ஜூல இருக்க எந்த அனிமலுக்கும் அதை பண்ணலாம். பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம். ஃபார்மாலிட்டிஸை கரெக்டாக முடித்து காசை கரெக்டாக கட்டினா யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே ஓகே. ஆமாம். அப்புறம் ஏடி நீ அதை பண்ணலை? கொஞ்சம் அலையிறதுக்கு டைம் இல்லை, அதுதான். கவர்மெண்ட்டில் லேஸில் கிடச்சிருமா என்ன எல்லாம்? இல்லைன்னா அதை பண்ணியிருப்பேன். ஒரு மாதத்துக்காவது ஒரு லைனையும் ஒரு எலிஃபண்ட்டையும் எனக்கு சொந்தமாக்கியிருப்பேன். சரிம்மா சரி. சரி, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு என் லவ் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். வா லவ் போகலாம். என்னடி என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல நீங்கள் இங்கேருந்து? என் லவ் கூட கொஞ்ச நேரம் லவ்வில் ஃபோட்டோ எடுத்தேன், இது ஒரு தப்பா? தப்பு இல்லை, ஆனால் அங்கே நம்ம காத்துட்டு இருக்கோன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா? மற்றவங்களாம் எங்க? அவங்களெல்லாம் போட் ஹவுஸ்க்கு போக சொல்லியாச்சு, உன்னை இழுத்துட்டு போக வந்திருக்கோம். ஓ ஓகே சரி வாங்க போகலாம். நாங்கள் போகிறோம், நீ வா. பார்த்துருக்கோம், நம்ம போகலாம். என்னைய விட்டு போகிறீங்க? எல்லாம் காரணமாக தான், திரும்பி பார். ஹாய் அத்தா. சரி வாங்க போகலாமா? கொஞ்ச நேரம் இங்கே இரு, ஒன்றும் போக தேவையில்ல. போட்டிங் போகணும், டைம் ஆகுது, வாங்க போகலாம். அப்புறம் போட்டிங் மூடிடுவான். நீ போட்டிங்கே இன்னைக்கு போலினாலும் பரவாயில்ல. என்ன? இங்கே வா. அதெல்லாம் முடியாது, யாரும் பார்ப்பாங்க. வாங்க போகலாம். என்னை ஏன் இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்? இன்னைக்கு ஏன் அவாய்ட் பண்ணுற? பாரு, இப்போ கூட என் கையை பிடிச்சிட்டு இருக்காராம், எல்லா இடத்துக்கும் என் கூட தான் வராராம். ஆனால் இவரை நான் அவாய்ட் பண்ணுறேன். இது ஓவரா இல்லை? உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தேனா, பேசாமல் இருந்தேனா? ஃபோட்டோ எடுத்த எல்லார் கூட எடுக்கும்போது எல்லார் கூடவும் சேர்த்து தனியாக என் கூட எடுக்கல, பேசினேன் ஜென்ரலாக. இப்போ என்ன? ஏன் இப்படி பழி வாங்குறேன்? எல்லாரும் சொன்னாங்க இப்படி தான் பழி வாங்குவேன்னு. நீங்கள் பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு உங்களை பழி வாங்க? எனக்கு தெரியும், நான் தாத்தா பிடிக்கும் சொன்னதுல நீ காண்டாக்டேன். உனக்கு தெரியும்ல, எதுவாக இருந்தாலும் நீ தான். நான் சும்மா தான் விளையாடணும், உங்ககிட்ட விளையாட கூடாதா? என் மூஞ்சி பார்த்தா கோவமா இருக்க மாதிரி இருக்கா? போதும், நீ ஃபன்னுக்கு கொஞ்சம் ஓட்டிட்டேன், அதோட விட்டுரு, அவ்வளோதான். வா, இதுக்கப்புறம் போட்டோஸில் என் கூட தான் இருக்கு, என் கூட மட்டும். அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி நான் மாமா கூட இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன், மாமா கூட தான் இருப்பேன். உனக்கு புருஷன் முக்கியம் இல்லையா? வேறு ஏதாவது சொன்னேன்னு வைக்க. ஐயா சின்ன பிள்ளை, வீட்டு என்ன, எனக்கு வேலை இருக்குது. அப்போ நீ முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கண்டுக்க மாட்டேன், அதானே? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வச்சு செய்கிறதானே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதனால அதுலேருந்து நீ மாற மாட்டேன். போகலாமா? அந்த கேள்விக்கும் பதில் வராது. சரி, டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். 4 மணி ஆயிடுச்சு, 5:30 மூடிடுவாங்க. வாங்க, கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் லேக் ஹவுஸில் இருந்துட்டு அப்புறம் கிளம்பலாம் ரூமுக்கு. அம்மே வா பூச்சி போகலாம். டாடி டாட்டா, மாமா டாட்டா, அங்கிள் டாட்டா. டாட்டா வாயேன். இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடுத்த போட்டில் வரேன். சரி சரி. பொண்ணு சொன்ன மாதிரி பேச மாட்டேன் பேசி போனாலும் பேசணும்பா. இல்லை இப்போ ஒதுக்கி வைக்கிறா. நம்ம தனியாக போனோம். ஏன்னா ஒருத்தர் கத்திட்டு இருக்க, உன் காது கேட்குதா கேட்கலையா எனக்கு புரியல. சரி, நான் போய் டிக்கெட் கொடுக்குற இடத்துல என்னடா ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன். இங்கேருந்து நகர்ந்தானே வைக்க. நகன் தான் இங்கே காலில் விழுந்துருவேன். ஓ அப்படியா, சரி. என்னடா தங்க எல்லாம் சுற்றிட்டீங்களா? போட்டிங் முடிஞ்சிச்சுப்பா. பாதி டிக்கெட் எங்கே காணோம்? எல்லாம் அங்கே படுத்துட்டு உருண்டுட்டு இருக்காங்க. குட்டீஸ் எங்க ஸ்நாக்ஸ் கேட்டுருது, அதனால பசங்க அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன். அப்புறம் அடுத்து ரூம் தான், நிறைய பேர் டயர்ட் ஆயிட்டாங்கப்பா, போதும். சரி அப்போ ரூமுக்கு போகலாம். நான் உங்களை கூப்பிட தான்ப்பா வந்தேன். சரி தங்க பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். என்ன இங்கே வந்திருக்க? உங்க கூட தூங்குறதுக்கு தான் வந்தேன். ஏன் தூங்கக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வந்து உட்காரலாம். இங்கே வந்தா என்னடி தாத்தா கிட்ட வந்து விஷயம்? ஏன் என் தாத்தா மேலே படுக்கூடாதா என்ன? நீ என்கிட்ட என்ன கொடுப்பா? உன் ஃப்ரெண்ட்ஸும் நோட்டி வாங்கி வந்தா தூக்கம் வருதாயா? பேச மாட்டா பாரு இரும்பு காரி. அவங்களாம் அப்படி தேட போறாங்க. ஓட்டுமா, பெட்ஷீட் இல்லையா? தாங்க தரேன், சரி தூங்க. என்ன விட்டு எங்கே போனாங்க? யாருமே காண ரூமில் வந்தா. நைட் இந்த ரூம் தானே சொன்னேன். ஓகே ஃபோன் பண்ணுவோம்.
என்ன எல்லாரும் கட்டி விட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப நியாயம். சொல்கிறேன் மாப்பிள்ள. என்னடா மச்சான், எங்க தான் இருக்க? நம்ம ரூமில். அங்க என்னடா பண்ற? நைட்டு நான் கீழே இருக்க ரூம் தான் சொன்னேன்ல. ஏய் மாப்பிள்ள, நானும் கையில் வந்தோம்டா. அப்ப மத்தவங்க யாரும் இல்லையா அங்க? இல்லையே. மத்தவங்களா எங்க? கையில் கேட்டு சொல்கிறேன். தனியா இருக்கும். அப்ப இவங்களே அங்க போனாங்க. டேய் மாப்பிள்ள, ஏன்னா மச்சான் எங்கேயா? எங்க பக்கத்து ரூமில் தான் பிரகதியும் பிரவியும் பேசிட்டு இருக்காங்களாம். அப்ப இதுங்கனால எங்கன்னா வெளியே போயிருக்கா? பிரபா, துர்கா, லாவண்யா 3 பேரும் உன் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்களாம். ஏன் பக்கத்து ரூம்லையா? அப்ப ஏன் பொண்டாட்டி எங்க? இன்னும் உன் கூட இல்லையா? இல்லடா. என்னன்னு கேட்டு சொல்கிறேன். கேட்டு சொல்றேன், அவ எங்கதான் இருக்கா? அவர் ரெஸ்ட் ரூமில் இருக்காடா. கேட்டு சொல்லு. எல்லாரும் தனித்தனியா விட்டு நீ மட்டும் எங்க போன, என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் ஜோடி விடுவாங்களா, என்ன மட்டும் தனியா விடுவாங்களா? முதல்ல எங்க இருக்க மட்டும் தெரியட்டுமே. தூக்கிட்டு வரலாம் இல்லையா மட்டும் பாரு. ஏய், லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஆயோ பார்க்க போறேன்னு சொன்னாலாம்டா. அவ்வளோதான் தெரியுமா இவளுக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உன் தங்கச்சி பார்த்தோன்னே பார்த்துட்டு ஒரு மெசேஜ் பண்றேன். நான் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை மச்சான். நீ சந்தோஷமா இருக்கும் பொண்டாடி. தலைக்குள்ள வருதோ, தூங்கிடும். தானே பார்த்தேன், இவன் எப்படி இங்க வராம போனான்? என்னடா இந்த பக்கம்? ஏன் உங்க பேத்தி இருக்கா போல, நான் வரக்கூடாதா? பிள்ளை இல்லடா செல்லம், என்ன திடீர்னு உட்காந்துருக்கேன்னு கேட்டோம். இல்ல, என் ரூமுக்கு யாருமே வரல, நான் மட்டும் தனியா இருக்கேன். ஃபோன் போனா யாரும் எடுக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நீங்க வந்தேன். அப்புறம் பார்த்தா இவ்வளவு இங்கதான் இருக்கா. ஓ, அப்ப இவ இங்க வந்ததும் தெரியாது. அப்படிதானே? திரும்பி என்கிட்ட எதுவுமே சொல்லல. யாருமே இல்ல, தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வந்தேன். இப்ப நான் இருக்கவா போவா? வாடா. வாடா வந்து போடுவா. நான் இங்க தூங்கலாம். வா.